ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் பகவத்கீதையின் தியான ஸ்லோகங்களில் 8வது ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்ப்போம். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமஹம் வந்தே பரமானந்த மாதவம். இந்த ஸ்லோகம் கிருஷ்ணரின் பெருமைகளை எடுத்து சொல்கிறது. மூக்கம் கரோதி வாசாலம், அதாவது ஒரு ஊமையை கூட கிருஷ்ணரின் அருள் பேச வைக்குமாம். அதாவது கிருஷ்ணரின் அருள் இருந்தால் ஒரு ஊமையால் கூட பேச முடியும். பங்கும் லங்கயதே கிரிம், அவரின் அருள் இருந்தால் நடக்க முடியாத ஒருத்தன் கூட ஒரு மலையையே ஏறக்கூடிய பலத்தை பெறுவான். யத்கிருபா தமஹம் வந்தே, அப்பேற்பட்ட அந்த அருளுக்கு, அப்பேற்பட்ட அந்த கிருபைக்கு நான் தலை வணங்குகிறேன். பரமானந்த மாதவம், இந்த கிருபைக்கு, இந்த ஒரு அருளுக்கு சொந்தக்காரனாக இருப்பவர் கிருஷ்ணர் தான். கிருஷ்ணரின் அருள் இருந்தால்தான் ஒரு ஊமையால் கூட பேச முடியும், நடக்க முடியாதவன் கூட ஒரு மலையை ஏற முடியும். அப்பேற்பட்ட அருளையும் அப்பேற்பட்ட கிருபையையும் உடைய கண்ணனான ஸ்ரீகிருஷ்ணர் தான் பரமானந்த மாதவம், அதாவது பரமானந்தத்தை அளிக்கும் பரபிரம்மத்தின் ஸ்வரூபமாக இருக்கிறார் என்று இந்த ஸ்லோகம் கூறுகிறது. பகவத்கீதையின் தியான ஸ்லோகங்களில் 8வது ஸ்லோகத்திற்கான விளக்கம் இதுவே. சமஸ்தலோகாஹ சுகினோ பவந்து, சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து.